நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் 1972 நவம்பர் 7 மேகாலயாவின் ஷில்லாங்கில் வடகிழக்கு மண்டல கவுன்சில் தொடங்கப்பட்டது. 1970களின் தொடக்கத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளான அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகியவை பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தன. புவியியல் ரீதியாக அவை இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தன. அந்த பிராந்தியத்தில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் போதுமான அளவில் இல்லை. சமூக பொருளாதார வளர்ச்சி சமநிலையற்று இருந்தது. கலாச்சார மற்றும் இன அடையாள பிரச்சனைகள் எழத் தொடங்கின. இந்த நிலையை சமாளிக்கவும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கவும் மத்திய அரசு ஒரு தனி நிர்வாக மற்றும் திட்டமிடும் அமைப்பை உருவாக்க தீர்மானித்தது. அதன் விளைவாக நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இது 1972 நவம்பர் 7 அன்று ஷில்லாங்கில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு இந்திய அரசின் வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒருங்கிணைந்த மேம்பாட்டு முயற்சியின் தொடக்கமாக கருதப்பட்டது. NEC மாநிலங்களுக்கிடையிலான ஆலோசனை மற்றும் திட்டமிடும் அமைப்பாக இருந்தது. இதில் வடகிழக்கு மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உறுப்பினர்களாகவும் மத்திய அரசின் பிரதிநிதியாக வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அதன் தலைவராகவும் இருப்பார் என அறிவிக்கப்பட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் சமநிலை பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துதல், அடிப்படை வசதிகளான சாலை, மின்சாரம், தண்ணீர், தகவல் தொடர்பு ஆகியவற்றை மேம்படுத்துதல், பயிற்சி, கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல், மாநிலங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல் போன்றவை அதன் நோக்கங்களாக இருந்தன. இப்பகுதி மாநிலங்களுக்கான திட்டமிடல் மற்றும் புள்ளி விவரங்கள் உருவாக்கும் முக்கிய மையமாக NEC உள்ளது. 2002ஆம் ஆண்டு சிக்கிம் மாநிலமும் NECயில் சேர்க்கப்பட்டதை அடுத்து அதன் உறுப்பினர் மாநிலங்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்தது. NEC உருவாக்கப்பட்டதால் வடகிழக்கு இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி கட்டமைப்பில் இணைக்கப்பட்டது. இது அந்த மண்டலத்தின் அமைதியையும் நிலைத்தன்மையையும் வளர்ச்சியையும் உறுதி செய்யும் முக்கிய தளமாக விளங்குகிறது. 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வடகிழக்கு மண்டல கவுன்சில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான நீண்டகால வளர்ச்சி நோக்கத்திற்கான முன்னோடி முயற்சியாகவும் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் அடித்தளமாகவும் இந்திய வரலாற்றில் பதிவாகியுள்ளது.